அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் காஸ் இசட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். W ஈக்குவல் டு காஸ் இசட். முதல்ல எந்த பாயிண்ட்ல இது கன்ஃபார்மலாக இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். dw பை dz கண்டுபிடிக்கணும். காஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் இசட். அந்த டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 வந்து அதிலிருந்து நம்ம இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் சைன் இசட் ஈக்குவல் டு 0. சைன் எப்போ உங்களுக்கு 0 இருக்கும்? சைன் 0 0, சைன் பை 0, சைன் 2 பை 0, சைன் 3 பை, சைன் எனி பை இஸ் 0. அப்போ ஜென்ரலாக இசட்டோட வேல்யூ வந்து n பை. அங்கே n வந்து 0வாக இருக்கலாம், +or -1, +or -2 எக்ஸெட்ராவாக இருக்கலாம். அப்போது the mapping w equal to cos z is conformal at all points except at இந்த பாயிண்ட் z equal to n பை என்ற இந்த பாயிண்ட்டை விட்டுட்டா இது எல்லா பாயிண்ட்ல இது கன்ஃபார்மலாக இருக்குன்னு அர்த்தம். டெரிவேட்டிவ் எங்கே 0வாக இருக்கோ அந்த பாயிண்ட்ல மட்டும் கன்ஃபார்மல் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே n வந்து 0, +or -1, +or -2 எக்ஸெட்ரா. இந்த இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸில் மட்டும் அது கன்ஃபார்மலாக இருக்காது, இது எல்லா பாயிண்ட்ல இது கன்ஃபார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கன்ஃபார்மல் பற்றி பேசிட்டோமா? இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், z வந்து x + iy ன்னு சொல்லுவோம், w வந்து u + iv ன்னு சொல்லுவோம். அப்போ கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் w ஈக்குவல் டு காஸ் z இருக்கு இல்லையா, இதில் u என்ன v என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் wக்கு பதிலாக u + iv, ரைட் ஹேண்ட் சைடில் zக்கு பதிலாக x + iy. இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவோம், நம்ம காஸ் ஆஃப் a + bக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? காஸ் ஆஃப் a + b ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி. காஸ் a காஸ் b, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வந்துட்டு sin a sin b. இந்த ஃபார்முலாவை தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ காஸ் ஆஃப் x + iy நமக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஐஒய் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஐஒய். ஆங்கிள் ஐ இருந்தால் நம்ம ரியல் பார்ட்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, காஸ் ஐஒய்னா வெறுமனே காஸ் ஹெச்ஒய்னு வந்துடும். அதுவே சைன் ஐஒய்னா ஐ இன்ட்டு சைன் ஹெச்ஒய் வரும். ஸோ அது மட்டும் மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, ஆங்கிள்குள்ள ஐயில் வெளி ஐ இருக்கு. அப்போ இது ஐ இன்ட்டு வரும்போது இது இமேஜினரி பார்ட், இது ரியல் பார்ட். அப்போ ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட்ல ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் பண்ணும்போது u ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச்ஒய் வருது. ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் v. ஸோ v ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஹெச்ஒய். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாமளே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த இமேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இசட் பிளேனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சுன்னா W பிளேனில் கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வருதுன்றது நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யூன்னு இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் நம்ம அப்புறம் பேசலாம். இது நம்ம அப்போ u வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஹெச்ஒய், v ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஹெச்ஒய். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏவை நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம u என்னவாகும், காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஹெச்ஒய், v வந்து மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஹெச்ஒய். இப்போ இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் y தான் வேரியபிள். அப்போ y தான் பெராமீட்டர். அப்போ இதுல இருந்து y என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே காஸ் ஹெச்சுக்குள்ள y இருக்குது, சைன் ஹெச்சுக்குள்ள y இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம y கண்டுபிடிக்க முடியாது, பட் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ காஸ் ஹெச்ஒய் நமக்கு என்ன கிடைக்கும், u டிவைடட் பை காஸ் எக்ஸ். அதே போல் விலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சைன் ஹெச்ஒய் ஈக்குவல் டு மைனஸ் v டிவைடட் பை சைன் ஏ. ட்ரிக்னாமெட்ரிக்கல் காஸ் தீட்டா சைன் தீட்டாவில் இருக்கிற ஐடென்டிட்டினா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி. கரஸ்பாண்டிங்காக ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஐடென்டிட்டி காஸ் ஹெச் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே நம்ம ஒயில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி நம்ம என்னவா எழுதலாம், காஸ் ஹெச் ஸ்கொயர் ஒய் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1. காஸ் ஹெச்ஒய் வந்து யூ பை காஸ் ஏ. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் வரும்போது யூ ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஹெச் வந்து மைனஸ் வி பை சைன் ஏ. இது ஸ்கொயர் போடும்போது மைனஸ் பிகம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ வி ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் ஏ. ஏற்கனவே இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2 எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா அதை நம்ம ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஹைப்பர்போலா இந்த W பிளேன். ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, 1ல் எது பேராமீட்டர், நமக்கு y தான் பேராமீட்டர். அந்த y எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேரி ஆகுது. அப்போது இமேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதாவது u ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் ஹெச்ஒய், v வந்து மைனஸ் சைன் ஏ சைன் ஹெச்ஒய். அதுதான் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். அதில் எக்ஸுக்கு ஏ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ஹைப்பர்போலா கிடச்சிருக்கு. அப்போ தி இமேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் த ஹைப்பர்போலா. அந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூலாம் போட்டால் அந்த பிரான்ச்சஸ் என்னவா வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சொன்னேன் இல்லையா, கேஸ் 1ல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா ஏ வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஏ 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து W இசட் பிளேனை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, y ஆக்சிஸ், அதாவது இமேஜினரி ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இதுவே எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம அந்த u v எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் ரீப்ளேஸ் பண்ணால் காஸ் ஏ
into cos hy. அப்போ cos 0 into cos hy. cos 0 வேல்யூ 1, அப்போ u வந்து cos hy. v equal to minus sin a into sin hy இல்லையா? ஏக்கு பதிலா 0 போட்டால் sin 0. sin 0 வேல்யூ 0, இது ஃபுல்லாகவே 0. v 0, v equal to 0னா இது u axis ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஹென்ஸ் அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிற y axis அங்கே எதோட மேப் ஆகுது? u axisோட மேப் ஆகுது. இப்போ உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சிருக்க பாருங்க. z பிளேனில் இங்கே இருக்கிறது நமக்கு என்ன ஆக்சிஸ் இருக்குது? y ஆக்சிஸ் இருக்குது. y ஆக்சிஸ் தான் நமக்கு இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற z பிளேனில் இருக்கிற y ஆக்சிஸ் இங்கே நம்ம மேப் பார்க்கும்போது எது v ஈக்குவல் டு 0னா u ஆக்சிஸோட மேப் ஆகுது. ஓகேவா? எது cos z டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வரும்போது அப்போ z பிளேனில் இமேஜினரி ஆக்சிஸாக இருக்கிறது w பிளேனில் ரியல் ஆக்சிஸாக மாறிடுது. ஓகே, இது கேஸ் 1ல் a0ன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். கேஸ் 2ல் நம்ம ஏவி என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலராக 0 எடுக்காமல் லைஸ் பிட்வீன் 0 and π/2ன்னு எடுக்க போகிறோம். கேஸ் 2 என்ன எடுக்க போகிறோம்? 0 less than a less than π/2 எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு எடுத்தோம் இல்லையா? அந்த 2 தான் திருப்பி எழுதியிருக்கேன் இந்த இடத்துல நான். u² / cos² a minus v² / sin² a equal to 1 is the hyperbola in the w plane. ஜென்ரலாக நம்ம ஹைப்பர்போலா எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு? நம்ம படிக்கும்போது எதை படிச்சிருக்கோம்? x² / a² minus y² / b² equal to 1. இதில் b² equal to நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம்? a² into e² minus 1. ஏன்னா ஹைப்பர்போலாவில் e greater than 1. அப்புறம் e² வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சுன்னா 1 plus b² by a². வெர்டிசஸ் நம்ம என்ன சொல்லலாம்? 2 வெர்டெக்ஸ் இருக்கும் நம்ம இங்கே ஹைப்பர்போலான்னு சொல்லும்போது. ஆக்சுவலாக இப்படி ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம வெர்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ ப்ளஸ் இது ப்ளஸ் a, 0னா இது மைனஸ் a, 0. 2 ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அப்போ இது ae, 0, இது மைனஸ் ae, 0. ஓகே, இது நோன் ஃபார்மேட். இப்போ இங்கே xyக்கு பதிலாக uv இருக்குது, அதனால் இந்த w பிளேனில் இருக்கிற ஹைப்பர்போலா சொல்கிறோம். அப்போ a²க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள்? cos² a. b²க்கு பதிலாக sin² b. அப்போ e² நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ நமக்கு தேவை. தெரிஞ்சால் தான் ஃபோர்ஸியை நம்ம எழுத முடியும். ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? a into e. அப்போ e தேவைப்படுது இல்லையா? ஹைப்பர்போலாவில் ஈக்கு என்ன ஃபார்முலா? e² equal to 1 plus b² by a². ஸோ b² வந்து sin² a divided by cos² a. sin by cosனா tan, ரெண்டுமே சேம் ஆங்கிள். ஸோ sin² by cos²னா tan² a. 1 plus tan² a வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண sec² a சொல்லலாம் இல்லையா? அப்போ e² equal to sec² a னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுக்கும்போது e equal to sec a. ஸோ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸில் ae வேணும் இல்லையா? அப்போ a into e கண்டுபிடிக்கலாமா? a² வந்து cos² a. அப்போ a ஓட வேல்யூ வந்து cos a. cos a into e வந்து sec a. sec வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் cos. அப்போ 1 by cos எழுதலாம். இந்த cos a கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வந்துடுது. a into e வந்து 1 வந்து. வெர்டிசஸ் என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் a, ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிறது cos a. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் cos a, 0. ஃபோர்சி வந்து a into e இது 1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 0 தான் ஃபோர்சி. ஃபோக்கஸ்ன்றது வந்து 1, ஃபோர்சி வந்து ப்ளூரலில் சொல்கிறது. எசென்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூ sec a. ஓகே, இப்போ இந்த கிவன் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஹைப்பர்போலா இருக்கு இல்லையா? அப்போ இதனோட வெர்டிசஸ் என்னவா இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் cos a, 0வா இருக்கும். ஃபோர்சி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 0. எசென்ட்ரிசிட்டி வந்து e sec a. இங்கே ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 0 less than a less than π/2. 0க்கு π/2க்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூ விச் மீன்ஸ் a greater than 0 இல்லையா? அப்போ a greater than 0னா u நமக்கு என்ன? எக்ஸுக்கு a போடும்போது u என்னென்னு எடுத்திருக்கோம்? இந்த ஈக்குவேஷனில் cos a into cos hy. cos a ஆல்வேஸ் பாசிட்டிவ், cos ஆஃப் இந்த வேல்யூ. ஏன்னா இந்த ஏன்றது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். 0 to π/2 சொல்லுவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அங்கே பாசிட்டிவ், cos hyயும் பாசிட்டிவ். அப்போ ஓவராலாக u greater than 0 நமக்கு வருது. அப்போ the image of the line x equal to a when 0 less than a less than π/2 in the z plane. அதாவது இந்த z பிளேனில் 0லேருந்து π/2 வரைக்கும் இருக்கும் பொழுது அதனோட இமேஜ் எங்கே இருக்குன்னா lying to the right of the imaginary axis. u greater than 0. u equal to 0னா அதை நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இமேஜினரி ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ u greater than 0னா யூக்கு ரைட் சைடில் இருக்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ x equal to aன்னு சொல்லும்போது z பிளேனில் parallel to y axis at a distance a from the origin நம்ம வரைவோம். இதுதான் x equal to a. இதனோட இமேஜ் நமக்கு வரும்போது ரைட் சைடு ஆஃப் த இமேஜினரி ஆக்சிஸ். இதுதான் v தான் இமேஜினரி ஆக்சிஸ். அது ரைட் சைடில் இருக்கிற ஒரு லைன், ஒரு பிரான்ச் ஆஃப் த ஹைப்பர்போலாவாக இருக்குது. ஓகே,
இப்போ the domain between two branches lying on the right of the imaginary axis, அதாவது x equal to a என்ற ஒரு லைன் x equal to b என்ற ஒரு லைன், இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட போர்ஷன் இருக்குல்ல, இதை z plane எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங் இமேஜ் x equal to a வரும்போது இதுக்கு ஒரு பிரான்ச் வரும், இது ரைட் சைடு ஆஃப் த இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ இங்கே வரும்போது இது ஒரு பிரான்ச் இருக்கும், x equal to bக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கும். அப்போ இது இடைப்பட்ட போர்ஷன் தான் இதனோட கரஸ்பாண்டிங் இமேஜாக இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஹைப்பர்போலா அப்போ வரும்போது x equal to a வரும்போது ஹைப்பர்போலா என்ன இருக்கும், u square by cos square a minus v square by sin square a equal to 1 இருக்கும். அதுவே x equal to b இருந்துச்சுன்னா u square by cos square b minus v square by sin square b equal to 1 இருக்கும். is the conformal image of the domain bounded by x equal to a, x equal to b, where 0 less than a less than b less than pi by 2. ஓகே, இதுதான் அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கும். இப்போ பர்டிகுலராக x equal to pi by 2, முதல்ல நம்ம கேஸ் 1ல x equal to 0 பார்த்தோம் இல்லையா, இப்போ x equal to pi by 2 போடுவோம். அங்கே நம்ம u என்ன எழுதியிருக்கோம், u equal to cos x into cos hy, அதே போல் v என்ன வந்திருக்குன்னா minus sin x into sin hy. இதில் எக்ஸுக்கு பதிலாக pi by 2 போடலாமா, cos 90 வேல்யூ 0, இப்போ 0 into anything is 0, யூவோட வேல்யூ 0 ஆகிடும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக pi by 2 போட்டிங்கன்னா sin 90 is 1, அப்போ மைனஸ் sin hy வருது. u 0 அப்படின்னு நமக்கு சொல்லும்பொழுது இது இமேஜினரி ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ x equal to 90 டிகிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இமேஜ் என்னவா இருக்குது, the complete imaginary axis in the w plane. அவ்வளோதான், 4 கேசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதோட போதும். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.